அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு கிரக நிலையில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான தாக்கத்தை அது ஏற்படுத்தவிருக்கிறது. அந்த வகையில் கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட நிலைகளில் என்னென்ன மாற்றத்தை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம தெரிஞ்சுக்க போறோம். அதாவது நவ கிரகங்களினுடைய சேர்க்கை, கூட்டணி, பார்வை, சஞ்சாரம் இவற்றின் அடிப்படையாக கொண்டு பார்த்தோம் அப்படின்னா 12 ராசிக்காரர்கள் மத்தியிலுமே வெகுவான தாக்கம் அது ஏற்படுத்தவிருக்கிறது. இந்த தாக்கம் 12 ராசிக்காரர்கள் மத்தியிலுமே வெவ்வேறு வகையில் வெவ்வேறு நிலைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தும். அதாவது சில ராசிக்கு அது அதிர்ஷ்டத்தை தரும், சில ராசிக்கு துரதிர்ஷ்டத்தை தரும், சில ராசிக்கு பார்த்தீங்கன்னா ராஜ யோகங்களை உருவாக்கும், சில ராசிக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். இவ்வாறாக 12 ராசிக்காரர்கள் மத்தியிலுமே வெவ்வேறு வகைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் கிரகங்களினுடைய அமைப்பு, சஞ்சாரம், கூட்டணி, பார்வை அப்படின்றது எப்படிப்பட்ட பலன்களை கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு கொடுக்க பெறப்போகிறது. அவர்களுக்கு கிரகங்களினுடைய அமைப்பு சாதகமான நிலையை உருவாக்குமா, சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா, ராஜ யோகங்களை கொடுக்குமா அல்லது விபரீத மாற்றங்களை உண்டு பண்ணுமா அப்படிங்கிறத பத்தின முழு தகவலை நீங்க தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில நன்மையை ஏற்படுத்தும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நவ கிரகங்களினுடைய அமைப்பு அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலுமே வெகுவான தாக்கத்தை அது ஏற்படுத்தவிருக்கிறது. இந்த தாக்கம் அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலும் தென்பட்டாலும் கூட கும்பராசிக்காரர்களுக்கு இது ஒரு கலவையான நிலைகளை ஏற்படுத்தவிருக்கிறது. ஏன்னா கிரகங்கள் அப்படின்றது பெரும்பாலும் சாதகமற்ற நிலையில சஞ்சரிக்கிறதுனால தங்களுடைய வாழ்க்கையில சில பல இன்னல்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். அதே சமயம் சுப கிரகங்களினுடைய அனுகூலங்கள் ஒருபுறம் இருக்க பெற்றாலும் பொருளாதார ரீதியான சிக்கல்களை அதிக அளவில் நீங்க சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஆரோக்கியம் ரீதியான குறைபாடுகள் அவ்வப்போது தொல்லை கொடுத்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது. இருப்பினும் ஆரோக்கியத்தில் அலட்சியம் காட்டுவது தவிர்ப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சாத்தியமாகலாம். வெளியூர்ல இருந்து வரக்கூடிய தகவல்கள் நற்செய்தியை ஏற்படுத்துவதாகவே இருக்கப்பெறும். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு நிலைகளில் அதிரடியான மாற்றங்கள், தாக்கங்கள் உருவாகலாம். அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு செயல்படுவது, திட்டமிட்டு செயலாற்றுவது அனைத்து விஷயங்கள்லையும் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். முடிஞ்ச வரைக்கும் இந்த கால சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு தங்களை தயார்படுத்திக் கொள்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல வெளிவட்டார பழக்க வழக்கங்களையும் சற்று உஷாராகவே இருக்க பாருங்க. புது நட்புகள் கிடைக்க பெறலாம், நட்பு வட்டாரம் விரிவடையலாம். குடும்பம் மற்றும் உறவுகள் மற்றும் உங்களுடைய நண்பர்கள் வட்டாரம் தங்களுக்கு தக்க சமயத்தில் உதவிகளும் புரிவாங்க. சில விஷயங்களில் தங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க அப்படின்னும் சொல்லலாம். பொருளாதார நிலை ஏற்றத்தாழ்வு சந்திக்கக்கூடிய பட்சத்தில் பெருமளவில் செலவுகள் அதிகரிக்க செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் திட்டமிட்டு செலவுகளை மேற்கொள்வது ரொம்ப நல்லதுங்க. ஆடம்பரமான செலவுகளை தவிர்ப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியதும் அவசியம். சேமிப்புகளில் சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னும் சொல்லலாம். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் பல்வேறு நிலைகளில் உங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் அதீத நன்மைகள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் அமையப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். மேலும் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தேவையான உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. இந்த காலகட்டத்தில் மனதில் இருந்த சோர்வுகள் நீங்கி உற்சாகம் உண்டாக பெறுவீங்க. எதிர்பார்த்த தகவல் சாதகமாகவே இருக்கும். பணவரத்து கூடும். நண்பர்களுக்கும் நெருங்கியவர்களுக்கும்
மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுக்களையும் பெறுவீங்க. மேலிடத்துல இருந்து தங்களுக்கு சந்தோஷமான செய்திகளும் வந்து சேரும். படிப்படியான வளர்ச்சியை காண்பீங்க. வருமானம் நன்றாகவே இருக்கும். புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கப்பெறுவீங்க. மனதில் உற்சாகம் ஏற்படுங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க சொல்வதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வது நல்லது. பொறுப்புகள் அதிகரிக்கலாம். மனதில் இருந்த பயம் நீங்கி துணிவுகளும் உண்டாக பெறுவீங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. எடுத்த காரியம் கைகூடும். விரோதிகளும் நண்பர்களாகவே மாறுவாங்க. மறைமுக எதிர்ப்புகள் விலக ஆரம்பிச்சிடும். பண வரத்து திருப்தி தர வகையில் இருக்குங்க. கடன் விவகாரங்களில் எச்சரிக்கையாகவே இருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க செய்தொழிலில் முன்னேற்றத்தையும் காண்பாங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிச்சிடும். வாக்குவன்மையால் எதையுமே சாதகமாக செய்து முடிச்சிடுவீங்க. திறமை அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி திட்டமிட்டபடி செயலாற்றுவதில் கொஞ்சம் கவனத்தை செலுத்த பாருங்க. இந்த காலகட்டத்தில் பலவித நற்பலன்களை தங்களுக்கு கிரகங்கள் அளிக்கவும் செய்யும் அப்படின்னும் சொல்லலாங்க. தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க சாதுரியமான பேச்சின் காரணமாக எதிலையுமே லாபத்தை அடைவாங்க. வர்த்தக திறமை சற்று அதிகரிக்கவும் செய்யும். பணவரத்து திருப்திகரமாகவே இருக்கப்பெறும். அதே போல் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு திறமையால் முன்னேற்றம் அடைவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம். மேலும் இழுபறியாக இருந்த பல்வேறு தரப்பட்ட வேலையை துணிச்சலாக செய்து முடித்து வெற்றி காண்பீங்க அப்படின்னும் சொல்லலாம். அதே போல் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாக பெறுவீங்க. பிள்ளைகளிடம் கனிவுடன் பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. விருந்தினர் வருகை இருக்கத்தான் செய்யும். குடும்ப பிரச்சனைகளில் சாதகமான முடிவே உண்டாக பெறுவீங்க அப்படின்னும் சொல்லலாம். பெண்களுக்கு துணைச்சலாக எதிலையும் ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது. அரசியல்வாதிகளுக்கு வாகனங்களில் செல்லும் போதும் பயணங்களின் போதும் சற்று கவனமாக இருப்பது முக்கியமான ஒன்று. கலைத்துறையினர் எந்த காரியத்திலையும் திட்டமிட்டு செயல்படுவது அவசியமாகிறது. மாணவர்களுக்கு திறமையால முன்னேற்றம் உண்டாக பெறும். கஷ்டமான பாடங்களையும் துணிச்சலாக படித்து முடித்து விடுவீங்க. வாகனங்களில் செல்லும்போது சற்று கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. எதுலேயுமே மிக கவனமாக ஈடுபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னும் சொல்லலாம். அதே போல் பேச்சினுடைய இனிமை சாதுரியம் இவற்றின் காரணமாக நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக முடிய அதிகபட்சமான வாய்ப்பை ஏற்படுத்தி தருங்க. அதே மாதிரி தந்தையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். பிதுர்வழி சொத்துல உதவி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. பிதுர்வழி சொத்துல இருந்த பிரச்சனைகளும் சுமூகமாக முடியுங்க. சிலருக்கு பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம். பணப்புழக்கம் அதிகரிக்கும். சிலருக்கு விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கு இடையில அந்யோன்யம் அதிகரிக்கும். பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு சுப நிகழ்ச்சியில கலந்து கொள்வீங்க. அதற்கான வாய்ப்பும் ஏற்படுங்க. தாயாரின் உடல் நலத்தில் கவனமாக இருங்க. எந்த காரணத்தை முன்னிட்டும் கடன் வாங்குறத தவிர்க்க. அதே மாதிரி அலுவலக பணிகளில் கவனமாக இருக்கணுங்க. பிரச்சனைகள் வந்தாலும் இருக்கக்கூடிய இடம் தெரியாமல் போயிடுங்க. சிலருக்கு சக ஊழியர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டாலும் உடனே சரியாகிடும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்குங்க. அதே மாதிரி அதிகாரிகள் ஆதரவுடன் இருப்பாங்க. கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு தொழில் அபிவிருத்தி அடையுங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் சாமர்த்தியமாக செயல்பட்டு நெருக்கடிகளையும் சமாளிச்சிடுவீங்க. அரசு வகையில் எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப்பெறுவீங்க. விற்பனையும் லாபமும்
கூடுதலாகவே இருக்கும். பற்றுவரவு சுமூகமாகவே நடைபெறுங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது. தேவையான பணம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. உறவினர்களிடம் மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் மேலதிகாரிகளின் பாராட்டுக்கள் அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. பொருளாதார ரீதியா முன்னேற்றம் கிடைக்கும். எதிர்பாராத பல நன்மைகளும் கிடைக்கப்பெறுவீங்க. காரியங்களில் இருந்த தடை தாமதங்கள் நீங்குவதுடன் புது முயற்சிகளும் அனுகூலமாகவே முடியும். செல்வாக்கு அதிகரிக்கும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய வீட்டில் இருந்து வேறு வசதியான வீட்டுக்கு மாறக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். வீட்டில் இருந்த பிரச்சனை, உறவினர்களிடையே கருத்து வேறுபாடு, பொருள் இழப்பு முதலியன நீங்கலாம். ஆனால் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் மனக்கசப்பும் வரலாம். அவர்களிடம் அதிக நெருக்கம் வேண்டாம்.